அத்தை, அத்தை, நம்ம மோசம் போயிட்டோம் அத்தை, நம்ம மோசம் போயிட்டோம் அத்தை. கல்பனா, கல்பனா, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அத்தை, அது எதுக்காக அழுறேன்னு சொல்லடி. ஆமா அத்தை, நம்ம எல்லாரும் இங்க இருந்த நேரத்துல அந்த நந்தினி நம்ம வீட்டுக்கு வந்து விஸ்வா மாமா பத்தின எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. அவர்கிட்ட எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சொன்னா அவரு உயிருக்கே ஆபத்து ஆயிருமேடி. அதெல்லாம் தெரிஞ்சுதா அத்தை அவ சொல்லிட்டு போயிருக்கா. ஐயோ, என் பிள்ளைங்க கொண்டு வந்து படுக்க வச்சது பத்தாதுன்னு என் புருஷனை ஏதாவது பண்ணிடலான்னு பாக்குறாளா? பண்ணிட்டா அத்தை, பண்ணிட்டா. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? கல்பனா, சொல்றது புரியல. மாமா எப்படி இருக்காரு? அது நான் எப்படி சொல்றது? கல்பனா, நீ சொல்றது ஒண்ணும் புரியல. என்ன ஆச்சுன்னு சொல்லு. நானும் அம்மாவும் வீட்டுக்கு போகும்போது மாமா நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருந்தாரு. நாங்க பதறி போய் என்னன்னு கேட்டதுக்கு நந்தினி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டான்னு மாமா வலி தாங்க முடியாம துடிச்சாரு. நாங்க என்ன பண்றது எது பண்றதுன்னு புரியாம நாங்க நெஞ்சு வலி மாத்திரை எடுத்து கொடுத்தோம். ஆனா அப்பவும் வலி நிக்கல அத்தை. உடனே டாக்டருக்கு போன் பண்ணோம். ஆனா டாக்டர் வரதுக்குள்ள மாமா நம்மளால விட்டுட்டு போயிட்டாரு அத்தை. டெக்னோசிஸ் 10 mg கொஞ்சம் இப்படி வாங்க. என்னமாச்சு உங்களுக்கு? அவங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். அதனால தான் விஸ்வா மாமா பத்தின எந்த விஷயமும் அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிருந்தோம். ஆனா நாங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து விஸ்வா மாமாவோட வைஃப் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில அவர் இறந்துட்டாரு டாக்டர். அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்களே அந்த பொண்ணா? அவங்கதான் டாக்டர். ஏமா, உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அப்படிங்கறது கூடமா அந்த பொண்ணுக்கு தெரியாது? அவ ரொம்ப மோசமானவ டாக்டர். அவ வேணும்னு தான் சொல்லிருக்கா. என்ன பொண்ணுமா அவ? சரி, இவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? இவங்க இங்கதானே இருந்தாங்க. இல்ல டாக்டர், எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அதனால நான் தான் சொல்லிட்டேன். என்னம்மா நீ படிச்ச பொண்ணு, நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்படியா வந்து நேரடியா சொல்றது? அழாதீங்க, அழாதீங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்கம்மா, இந்த விஷயத்த விஸ்வாக்கு தெரியப்படுத்த கூடாது. அவரோட பின் தலையில பலமா அடிபட்டு இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி அவர் கிடையாது. அது அவருக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். சூழ்நிலையை பொறுத்து நாம அப்புறம் சொல்லிக்கலாம். இங்க பாருங்கம்மா, அவங்கள வெளியே கூட்டு போங்க.
இங்கதான் இருக்கியா? சுட சுட ஒரு விஷயம். என்ன விஸ்வா மண்டையை போட்டு நந்தினி வெள்ளை புடவை கட்டிட்டாளா? என்னக்கா ரேவதி காதுல விழுந்து தொலை போகுது. அவ வீட்ல இல்ல, கார்மெண்ட்ஸ் போயிருக்கா. என்ன விஷயம் சொல்லு. ஆக்சுவலி விஸ்வாவை மண்டைய பொண்ணு நந்தினி வெள்ளப்படைய கட்டணும் தான் நம்ம சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு எதிர்பார்க்காத விதமா விஸ்வா மண்டை போடல, அவங்க அப்பா மண்டைய போட்டாரு. அவங்க அப்பாவா? எதுக்கு திடீர்னு அவர் மண்டையை போட்டாரு? எனக்கு அப்படி கேக்குற? அந்த ஆளுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக், அதான் போய் சேர்ந்துட்டான். அந்த விஸ்வா மண்டையை போட்டா தானே நமக்கு சந்தோஷம். அந்த கிழவ மண்டையை போட்டதுனால நமக்கு என்னடா சந்தோஷம்? சொல்றத முழுசா கேளுக்கா. விஸ்வா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான நிலைமையில இருக்கான். அவங்க அப்பா செத்தத விஸ்வா கிட்ட எல்லாரும் மறைச்சிட்டு நேரா விஸ்வா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ பெத்த அப்பனுக்கு கொல்லி போட முடியாத சூழ்நிலையில விஸ்வா இருக்கான். ஆமா, அதானே உண்மை. அப்பன் செத்தது புள்ளைக்கு தெரிஞ்சா புள்ளையோட உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால தானே டாக்டர் முதல் கொண்டு எல்லாரும் இந்த விஷயத்தை விஸ்வா கிட்ட மறைச்சிட்டாங்க. ம். இப்ப நாம உடனே இந்த விஷயத்தை விஸ்வாக்கு தெரியப்படுத்தணும். இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம், ஐயோ பெத்த அப்பா முகத்தை நம்ம கடைசியா ஒரு தடவை பார்க்க முடியலையே, கொள்ளி போட கூட ஆண்டவன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலையேன்னு அந்த அதிர்ச்சியிலேயே விஸ்வா மண்டையை போடணும். மாமியாருக்கு பார்ட்னரா அந்த நந்தினியும் பொட்டு இழந்து பூவை இழந்து வெள்ளை புடவைய கட்டிக்கிட்டு கதறி அழணும். அவ்வளவுதானே. நான் இந்த விஷயத்தை விஸ்வா கிட்ட போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ போக வேண்டாம் மகேஷ். அப்ப நான் போறேன்க்கா. விஸ்வா பக்கத்துல யாருமே இல்லாத நேரம் பார்த்து நான் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. நம்ம குடும்பத்துல இருந்து யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது. ஏன்க்கா? ஏன் போக கூடாதுன்ற? டேய், நாளைக்கே எங்கேயாவது லேசா விஷயம் லீக் அவுட் ஆனாலும் நாம தான் நந்தினி மேல இருந்த பகையில விஸ்வாவை காலி பண்ணிட்டோன்னு தேவையில்லாத வம்பு வரும். நீ சொல்றது லாஜிக்கா தான் இருக்கு. ஏங்கா வேற யாரை இப்ப அனுப்ப போற? அதான் இருக்கானே சுந்தர், அந்த குடும்பத்தோட மூத்த மருமகன். பணத்தை அள்ளி வீசினா அந்த நந்தினியோட குடும்பத்துக்கு எந்த பாதகத்தை வேணாலும் அவன் செய்வான். நீ உடனே அந்த சுந்தரை மீட் பண்ணி பணத்தை அவன்கிட்ட கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள தந்திரமா நுழைய சொல்லு. டாக்டர் எல்லாம் அசந்த நேரமா பார்த்து அந்த விஸ்வா கிட்ட அவங்க அப்பா மண்டையை போட்ட விஷயத்த சொல்ல சொல்லு. அந்த விஸ்வாவும் செத்துட்டான்னு எனக்கு நியூஸ் சீக்கிரமா வரணும். சரிக்கா. டேய் மகேஷ், சுந்தர அந்த விஷயத்த சொதப்பாம பண்ண சொல்லு. ஓகேக்கா. வெரி குட். ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. எந்த டென்ஷனையும் மைண்ட்ல ஏத்திக்காம ரிலாக்ஸ்டா இருங்க. கூடிய சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம். நர்ஸ் கூட இருந்து பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர். எஸ். இருங்க இருங்க இருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் கூப்பிடுங்க டாக்டர் ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் வர சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். விஸ்வா அவங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு போனாங்க. நான் தான் அவங்க கிட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, பார்க்கணும் போல இருந்துச்சு அதான். சரி ஓகே. வந்துருவாங்க வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். ஓகே சிஸ்டர் வாங்க. சிஸ்டர், அவருக்கு எந்த காரணத்தை கொண்டும் அவங்க அப்பா இறந்த விஷயம் இப்போதைக்கு தெரியக்கூடாது. பக்கத்துல இருந்து ரொம்ப கவனமா பாத்துக்கணும். சரிங்க டாக்டர்.
ஹலோ சொல்லுங்கக்கா. சகல உயிரோட தான் இருக்கான். என்ன சாகல? மகனே நிம்மதியா தூங்குறியா? உன்னை கதற விடுறேன் பாரு. சகல சகல என்ன இவன்? சகல எதுக்கு வந்த சிஸ்டர்? சிஸ்டர், ஐயோ சகல சிஸ்டர் கொஞ்சம் இருங்க. சிஸ்டர் வெளியில போன்ல பிஸியா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்க டென்ஷன் ஆகி ஏன் உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? படுங்க. ஏய், யாரை கேட்டுறீங்க? வந்த முதல்ல என்ன நீங்க? ஐயோ என்ன பார்த்தா அப்படி நீங்க டென்ஷன் ஆவீங்கன்னு தான் நான் உங்களை முன்னாடியே பாக்குறதுக்காக வரல. முடியல. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இத பாரு சகல, நான் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்காக வரல. உங்க வீட்ல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அத நான் இப்போ வந்து சொல்லனா அது நல்லா இருக்காதுல்ல. என்னடா சொல்ற? சகல 1000 தான் இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க. நல்லதுல கலந்துக்கலனாலும் கெட்ட விஷயத்துல கலந்துக்கணும்ல. அதான் நீங்க என்ன பார்த்து கோவப்பட்டாலும் பரவாயில்ல. முறைப்படி உங்களை பார்த்து துக்கம் விசாரிக்கிறது தானே முறை. அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன். துக்கமா? ஆமா, நேரா நான் உங்க வீட்டுக்கு தான் போயிருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி துக்கம் விசாரிக்கிறதுக்கு உங்ககிட்ட வர்றதுதானே முறை. நாளைக்கு முறை தவிர இந்த சுந்தர் நடந்துகிட்டான்னு 4 பேர் 4 விதமா பேசிடக்கூடாது இல்ல. அதான் நேரா இங்க வந்தேன். இதெல்லாம் ரொம்ப கொடுமை சகல. ஒரு புள்ளையா அப்பனுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையை கூட செய்ய முடியாம இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கீங்களே. இத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், என்னடா உளர்ற? இவர் தண்ணி அடிச்சிருக்கியா? வெளியே போயிடு. டாக்டரை கூப்பிட்டு வெளியில போடு. ஐயோ சகல, நான் தண்ணி எல்லாம் அடிக்கல, என்ன நம்புங்க. உங்க அப்பா விஷயத்தை கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி விடுங்க, அவருடைய தலையெழுத்து அவ்வளவுதான் எழுதி இருக்கு. மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. யார பத்தி என்ன சொல்ற? என்ன விஸ்வா, என்ன இப்படி? உங்களுக்கு விஷயமே தெரியாதா அப்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு? பொய் சொன்ன கொன்னுடுவேன். என்னடா சொல்ற? ஐயோ விஸ்வா, நான் எதுக்காக பொய் சொல்லணும்? உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க? என்ன சகல இது? வளராதரா, இதுல வளராதரா. எங்க அப்பாக்கு என்னடா ஆச்சு? உண்மை சொல்றா, என்னடா ஆச்சு? அது ஹலோ, யாருங்க நீங்க? எப்படிங்க உள்ள வந்தீங்க? முதல்ல வெளிய போங்க. வந்துட்டாங்களா? இனிமேல் நீங்க அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சார், வெளிய போங்க சார். ஏங்க, ஒரு சொந்தக்காரங்க துக்க விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கா, அதுக்குள்ள போங்கன்னு விரட்டுறீங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? போங்க, சகல, வெளிய நீங்க போங்க. கொஞ்சம் தைரியமா இருங்க. ஒண்ணாகாது, சார், வெளிய எல்லாத்தையும் வாங்க பாத்துக்கலாம். சார். தைரியமா இருங்க. அட வெளிய வாங்க வீடுமா, சார். என்ன நீ விரட்டிட்டே இருக்க? நீ எல்லாம் ஒரு ஆளு. சார், சார் நீங்க படுங்க சார், ரெஸ்ட் எடுங்க சார். சிஸ்டர் அவன் என்ன சொல்றா? எங்க அப்பா, படுங்க சார். எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? எங்க அப்பா இறந்துட்டாரு சொல்றா சிஸ்டர். உண்மையா சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். உண்மையா? உண்மைதான் சார். உங்க அப்பா இறந்துட்டாரு. சார், சார், சார் எங்க சார் போறீங்க? சார், 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 சார் சொல்றது கேளுங்க சார். சார், சார், ஐயோ சார், சார், ஐயோ சார், சொல்றது கேளுங்க சார். சார், 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 நில்லுங்க சார், சொன்னா கேளுங்க சார். சார், டாக்டர், நர்ஸ், சார், சொன்னா கேளுங்க சார். சார், போகாதீங்க சார். சார், வாட் போங்க வரேன். சார், சொன்னா கேளுங்க சார். சார், சொன்னா கேளுங்க சார். சார், ஐயோ. டாக்டர், டாக்டர், சார் சொன்னா கேளுங்க சார். சார், டாக்டர், சொன்னா கேளுங்க சார். சார், விஸ்வா, வாட் இஸ் திஸ்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
எங்க அப்பா செத்து போயிட்டாரு ஏன் சொல்லல கிட்ட What is this? நீ ஒரு டாக்டர் தானே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அப்பா செத்து போயிட்டாரு ஏன் சொல்லல கிட்ட ஏன் சொல்லல விஸ்வா என்னடா பண்ற ஃப்ரெண்டாடா நீ ஏன்டா சொல்லல கிட்ட எதடா எங்க அப்பா போயிட்டாரு ஏன் சொல்லல கிட்ட அப்பா அப்பா செத்துட்டாரா என்னடா சொல்ற உனக்கு தெரியாது ஆ, சத்தியமா எனக்கு தெரியாதுடா முரளி எங்க அப்பா போயிட்டாரு முரளி. டேய் மச்சான் சத்தியமா சத்தியமா எனக்கு தெரியாதுடா சொன்னாங்கடா என்கிட்ட. சுந்தர் வந்து சொல்றாடா எங்க அப்பா போயிட்டாரு அப்பா முடியலடா தெரியாதுடா அம்மா பார்க்கணும் ஆ டேய், உங்களால போக விட மாட்டேங்கிறாங்க இருடா நான் போகணும். டேய், இருடா சொன்னா கேளுடா வேணாம்டா வேணாம்டா மச்சான். மச்சான் சொன்னா கேளுடா வேணாம்டா வேணாம்டா விஸ்வா, வேணாம்டா கேளுங்க. விஸ்வா. டென்ஷன் ஆகுதுடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா சார் கொஞ்சம் பிடிங்க சார் பிடிங்க சார் மெதுவா மெதுவா விஸ்வா. வைங்க. சார் தூக்குங்க சார் தூக்குங்க சார் சீக்கிரம் வாங்க ஐயோ, விஸ்வா பாத்து. விஸ்வா ஒண்ணு இல்லடா டேய். சொல்லுங்க. விஸ்வா பாத்து சார் சீக்கிரம் கொண்டு போகணும் என்னங்க இது நந்தினி போய் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க அந்த விஷயமா எதுவுமே காட்டிக்கவே இல்லையேங்க எப்படி வழி காட்டிப்பாரு தான் புள்ள இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது இது விஷயமா எதுவும் கேட்க வேணாம்னு நினைச்சிருப்பாரு என்ன செய்யறது மாப்பிள்ளைக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும் வேற வழி இல்ல அப்பா முரளி ஃபோன் பண்ணிருக்காருப்பா முரளியா நந்தினி நந்தினி நந்தினி, முரளி ஃபோன் மாப்பிள்ளை பண்ணாரு சமாச்சாரமா தான் என்னன்னு கேளு இருக்கும் நீ கொஞ்சம் என்னன்னு கேளு முரளி சொல்லுங்க முரளி அவர் எப்படி இருக்காரு அது விஷயமா தான் நந்தினி நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்ன பத்தி எதுவும் விசாரிச்சாரா அது எப்படி சொல்றதுன்னே தெரியல நந்தினி நம்ம எல்லாருடைய பிரார்த்தனைனாலையும் டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்னாலையும் உயிர் பழிச்ச விஸ்வா இப்போ நல்லபடியா தேறி வந்துருவான்னு பார்த்தா அவங்க அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சே என்ன சொல்றீங்க அந்த கன்ஃபியூஷன்ல விஸ்வா பஸ்ட் அவுட் ஆகி மறுபடியும் பழைய கண்டிஷனுக்கே போயிட்டான் என்னது பழைய கண்டிஷன்கா ஆமா மாமாக்கு இப்ப ஏதோ ஆச்சுன்னு சொன்னீங்களே என்னாச்சு ஆமா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க நான் இப்ப எங்க வீட்ல தான் இருக்கேன் என்னாச்சுன்னு சொல்லுங்க வீட்லயா விஸ்வா வீட்டுக்கு போல இல்லையே ஐயோ சொல்லுங்க முரளி என்னாச்சு மாமாவுக்கு என்ன நந்தினி இப்படி கேக்குறீங்க எனக்கு தான் தெரியலன்னு நினைச்சா அப்போ உங்களுக்கும் தெரியாதா என்னாச்சுன்னு சொல்லுங்க அது அது வந்து விஸ்வாவோட அப்பா இறந்துட்டாராம் ஹலோ 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 நந்தினி லைன்ல இருக்கீங்களா என்னம்மா யாருக்கு என்னாச்சு சொல்லுமா என்ன மாதிரி சொல்லுமா நந்தினி சொல்லு நந்தினி நந்தினி என்னம்மா என்னடாச்சு சொல்லுடி மாமனார் இறந்துட்டாரு அம்மா Dum